மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மமகவிற்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவை தேர்தல் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு மமகவிற்கு திமுகவானது அழைப்பு விடுத்துள்ளது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாளை காலை 9:30 மணிக்கு அண்ணா அறிவாலயத்திற்கு திமுக மற்றும் மமக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு மமகவிற்கு திமுகவானது அழைப்பு விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை மும்முரமாக நடத்தி வருகிறது. மேலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு அந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே மனிதநேய மக்கள் கட்சியோடு நாளைய தினம் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். நாளை காலை 9:30 மணியளவில் அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஜவஹிருல்லா தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் நாளை பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். மேலும் மயிலாடுதுறை, வேலூர் ஆகிய 2 தொகுதிகள் அடங்கிய அந்த விருப்ப பட்டியலையும் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த 2 தொகுதியில் மயிலாடுதுறை, வேலூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்கள் வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கடந்த 2019 தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடவில்லை என்றாலும் மமக கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் அந்த கூட்டணி கட்சி என்ற முறையில் ஆதரவு தெரிவித்து இருந்தார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த முறை இந்த முறை பார்த்தோம் என்றால் போட்டியிட இருக்கிறார்கள். இதற்கிடையே நாளைய தினம் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.